பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணி எங்களை உற்சாகப்படுத்துகிறீங்க, உற்சாகமான வார்த்தைகளை சொல்கிறீங்க. அதை பார்க்கும்போது, அதை கேட்கும்போது அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்பிக்கைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாமல் நம்ம ஒரு இறந்த சரீரத்திற்கு சமமானவங்க. சங்கீத புஸ்தகங்களிலிருந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான சில முக்கியமான அவசியமான நம்பிக்கைகளை குறித்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒருவேளை என்னுடைய நம்பிக்கை என் மீதும் என்னுடைய பலத்தின் மீதும் இருந்தது அப்படின்னா அது வீணானது. என்னுடைய நம்பிக்கையானது என் மேலே இருக்கணுங்கிறது அவசியமான ஒரு விஷயம்தான். ஆனால் என்னுடைய நம்பிக்கைங்கிறது தேவன் மீது வச்சுருக்கணும். தேவன் மீது என்னுடைய நம்பிக்கை வைக்காமல் நான் வேறு ஏதாவது பொருட்கள் மீது நம்பிக்கை வச்சுருந்தாலோ இல்லை என் மீது நம்பிக்கை வச்சுருந்தாலோ அந்த நம்பிக்கை பிரயோஜனமே இல்லாத ஒரு விஷயம். போன வீடியோவில் தேவன் ஒருத்தர் இருக்கிறார், தேவன் இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்ல முடியாது. மனிதர்களாக இருக்கிற நம்ம தேவனை தேடுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு சங்கீதம் 96 குறித்து பார்க்க போகிறோம். இந்த சங்கீதம் 96ல் மொத்தம் 13 வசனங்கள் இருக்கு. இந்த 13 வசனத்திலிருந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான மிக முக்கியமான நம்பிக்கையை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு பெண் எடுத்துக்கோங்க, அது 5 ரூபா பெண்ணோ 10 ரூபா பெண்ணோ எதுவானாலும் இருக்கலாம். இந்த பெண்ணினுடைய தோற்றத்தை பாருங்க. அந்த பெண்ணினுடைய தோற்றத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? அந்த பெண்ணினுடைய மூடி அழகாக உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த பெண்ணில் இருக்கக்கூடிய கிரிப், அந்த கிரிப் நம்ம பெண்ணை பிடித்து எழுதுவதற்கு அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. அந்த பெண் நம்மளுக்கு நீல கலரில் எழுதணுமா, சிவப்பு கலரில் எழுதணுமா, இல்லை கருப்பு கலரில் எழுதணுமா அப்படிங்கிறத பார்த்து அந்த வடிவமைப்பாளர் அந்த பெண்ணை படைச்சிருக்கார், அந்த பெண்ணை உருவாக்கியிருக்கார். அந்த பெண்ணினுடைய தோற்றமும் அந்த பெண்ணினுடைய வடிவமைப்பும் நம்மளுக்கு 2 விஷயத்த சொல்லுது. ஒன்று, அந்த பெண்ணை உருவாக்கின ஒருத்தர் இருக்கிறார். 2வது, அந்த பெண் உருவாக்கப்பட்டதற்கான நோக்கம் இருக்குது. இந்த 2 விஷயத்தை தான் அந்த பெண் நம்மளுக்கு சொல்லுது. அதே போல தான் மனிதர்களாக இருக்கிற நம்ம அழகா அற்புதமாக படைக்கப்பட்டிருக்கோம். இந்த பூமி அழகா அற்புதமாக படைக்கப்பட்டிருக்குது அப்படின்னா அதற்கான 2 நோக்கங்கள் இருக்கு. ஒன்று நம்மளை படைத்த தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு. 2வது விஷயம், நாம் படைத்தவருடைய நோக்கத்தை செய்யணும். தேவன் நம்ம எதுக்காக படைச்சார், தேவன் நம்மளை எதுக்காக உருவாக்கினார், அந்த ஒரு நம்பிக்கையை தான், அந்த ஒரு அறிவை தான் இந்த சங்கீதம் நம்மளுக்கு கொடுக்குது. ஒருவேளை எனக்கு நம்பிக்கை இருந்து அந்த நம்பிக்கையில் அறிவு இல்லை அப்படின்னா என்னுடைய நம்பிக்கை மூட நம்பிக்கையாக போயிடும். நான் எவ்வளோத்துக்கு நம்பிக்கை வச்சுருக்கேனோ அதே அளவுக்கு என்னுடைய நம்பிக்கையில் அறிவுங்கிறது வேணும். அப்போ நம்மளுடைய நம்பிக்கை மூட நம்பிக்கையாக இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நான் எதை நம்புகிறேனோ, நான் யாரை நம்புகிறேனோ குறித்து போதுமான அறிவும் எனக்கு வேணும். சங்கீதம் 96வது சங்கீதம் நம்மளுக்கு சொல்கிற செய்தி என்ன அப்படின்னா, நாம் எல்லாருமே தேவனை மகிமைப்படுத்தணும். நாம் படைக்கப்பட்டதற்கான நோக்கமே தேவனை மகிமைப்படுத்துவதற்காக தான். இந்த சங்கீதம் 96ல் ஏறக்குறைய 4 முறை தேவனை மகிமைப்படுத்துங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த சங்கீதம் 96னுடைய பின்னணியை குறித்து நம்ம பார்க்கலாம். சங்கீதத்தை எழுதினது தாவீது தான். தாவீது ராஜாவாக இருக்கும்போது தேவனுடைய பெட்டி எருசலேமில் இல்லாதிருந்த போது மறுபடியும் தேவனுடைய பெட்டியை எருசலேமுக்கு கொண்டு வராங்க. இப்படி எருசலேமுக்கு கொண்டு வரும்போது தேவனுடைய பெட்டி எருசலேமுக்கு வந்துருச்சு அப்படிங்கிற சந்தோஷத்துலையும் பாடப்பட்டது தான் இந்த சங்கீதம் 96. இந்த சங்கீதம் 96 இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு மனிதர்களுமே தேவனை மகிமைப்படுத்தணும் அப்படிங்கிறத வலியுறுத்துது. நாம் படைக்கப்பட்டது தேவனை மகிமைப்படுத்துவதற்காக. நான் அந்த தேவனை மகிமைப்படுத்துறதை நான் செய்யும் போது தான் நான் படைக்கப்பட்டதற்கான நோக்கம் அங்கே இருக்கு. நான் படைக்கப்பட்டதற்கான நோக்கத்தை நான் நிறைவேற்றுறேன். ஒரு பேனா தான் படைக்கப்பட்டதற்கான நோக்கத்தை செய்யலை அப்படின்னா அந்த பேனா தூக்கி நம்ம எரிஞ்சிருவோம். எழுதாத அந்த பேனா வச்சு நீங்கள் வேற என்ன பண்ணுவீங்க? ஒன்று, நீங்கள் அது போக்கில் விட்டுருவீங்க. அதாவது அந்த பேனாவை எங்கேயாவது ரூமில் கொண்டு தூக்கி போட்டுருவீங்க, இல்லை எங்கேயாவது ஒரு செல்ஃபில் இருக்கும். ஆனால் ஒரு நாள் அந்த பேனாவை தேடி கண்டுபிடிச்சி, இல்லை வீட்டை சுத்தப்படுத்தும் போது அந்த பேனாவை நம்ம திரும்பி எடுத்து அந்த பேனாவை குப்பை தொட்டியில் போடுவோம், இல்லைன்னா நம்ம எரிச்சிருவோம். குப்பைகளோட குப்பையை நம்ம எரிச்சிருவோம், அதை நிர்மூலமாக்கிறோம். அதே போல தான் தேவனால் படைக்கப்பட்டனா தேவனை மகிமைப்படுத்தலை, படைக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை நான் செய்யலை அப்படின்னா நானும் அதே மாதிரி தான் போவேன்.
நான் இல்லாமல் போயிடும். அந்த பயத்தையும் அந்த எச்சரிப்பையும் இந்த சங்கீதம் 96 கொடுக்குது. சங்கீதம் 96வது சங்கீதம் 1வது வசனம், கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள். கவனிங்க, பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். 3வது வசனம், ஜாதிக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களும் விவரித்து சொல்லுங்கள். 4வது வசனம், கர்த்தர் பெரியவரும் மிகவும் சோத்தரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார், எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. கர்த்தர் பெரியவர். இதுதான் நம்ம போன 2 வீடியோவில் பார்த்தோம். தேவன் இந்த உலகம் முழுவதும் படைச்சிருக்கிறாரு. அவர் மகா வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. சூரியனை படைச்சிருக்காரு, சந்திரனை படைச்சிருக்காரு. அவர் மகா வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. மனிதராக இருக்கிற நம்ம தேவனால் விசாரிக்கப்படுறதுக்கு நம்மளுக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறத போன வீடியோவில் பார்த்தோம். இப்போ இந்த சங்கீதம் 96 நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாம் தேவனுக்கு பயப்பட வேண்டும் அப்படிங்கிறது. இந்த பூமியில பிறந்த நாம் எல்லாருமே தேவனுக்கு பயப்படணும் அப்படிங்கிறத தேவன் எதிர்பார்க்கிறார். நாம் தேவனுக்கு பயப்படுகிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்க கேட்டு பாருங்க. நாம் தேவனுக்கு பயந்தோம் அப்படின்னா நீங்களும் நானும் என்ன செய்வோம்? அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவோம். ஏன்னா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது தான் அவருக்கு பயப்படுறது. ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க, ஒரு பைபிள், ஒரே தேவன், ஏன் சபைகள் மட்டும் இவ்வளவு வித்தியாசமா இருக்கு? உபதேசங்கள் மட்டும் ஏன் வித்தியாசமானதா இருக்கு? ஒரே தேவன், ஒரே பைபிள், ஏன் சபைகள் மட்டும் வித்தியாசமான பெயர்களிலையும் வித்தியாசமான உபதேசங்களையும் இருக்கு? இதை கொஞ்சம் யோசிச்சுப்பார். மனிதர்களா இருக்கிற நம்ம தேவனுக்கு பயந்தோம் அப்படின்னா தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்குள்ள இவ்வளவு பிரிவினை சபைகள் இருக்காது. ஏன்னா பைபிளை பொறுத்த வரைக்கும் பைபிளில் சொல்லப்பட்ட சபை ஒன்று தான். பைபிளில் வித்தியாசமான சபைகள் இல்லை. அப்போ இன்னைக்கு நம்ம வாழ்ற காலத்தில் வித்தியாசமான உபதேசங்களும் வித்தியாசமான சபைகளும் வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, மனிதராக இருக்கிற நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படாமல் போயிட்டோம். நம்ம தேவனை எப்படி நினைக்கிறோம் அப்படின்னா, அவர் வெறும் ஒரு பொம்மையை போல நம்ம நினைக்கிறோம். தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் அவருக்கு பயப்படுறது இல்லை. நம்ம பயப்படுறோம் அப்படின்னு நம்ம வெளியே சொன்னாலும் அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீங்களா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. லூக்கா புஸ்தகம் 12வது அதிகாரம் 5வது வசனத்தில், நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன், கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள், ஆம் அவருக்கே பயப்படுங்கள். நம்ம இந்த பூமியில் பயப்பட வேண்டியது தேவனுக்கு தான். ஏன்னா தேவனால தான் நம்மளுடைய சரீரத்தையும் நம்மளுடைய ஆத்மாவையும் நரகத்தில் தள்ளி அழிக்க முடியும். அப்போ நம்மை படைத்தவருக்கு பயந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது தான் நாம் அவரை மகிமைப்படுத்துவது. சங்கீதம் 96வது சங்கீதம் 8வது வசனம், கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். இந்த இடத்துல கவனிங்க, அவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க அப்படிங்கிறார். அவருடைய நாமத்துக்குரிய மகிமை செலுத்துங்கன்னு சொல்லியிருக்கார். மற்ற 7வது அதிகாரம் 21வது வசனத்துல, நீங்கள் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறது என்ன? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி கவனிங்க, செய்கிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூறுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை அப்படின்ட்டார். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில நான் தேவனை மகிமைப்படுத்தணும் அப்படின்னா நான் தேவனுக்கு பயந்து அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணும். நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நீங்க ஒரு கிறிஸ்தவராக இருக்கிறீங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளைகிட்ட நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய நம்பிக்கை சரியானதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் தேவனுடைய வார்த்தை எடுத்து நீங்கள் செய்கிறது எல்லாமே தேவனுடைய வார்த்தையின்படி தான் இருக்குது அப்படிங்க நீங்கள் என்னைக்காவது நீங்கள் சுய பரிசோதனை செஞ்சு பார்த்துருக்கீங்களா? நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகிறேன், அது தேவனுடைய வார்த்தையின்படி இருக்கிறதா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஞானஸ்நானத்தை குறித்து நீங்கள் படிக்கும்போது, ஞானஸ்நானத்தை குறித்து கேள்விப்படும் போது, பைபிள் ஞானஸ்நானத்தை குறித்து என்ன சொல்லியிருக்கு அப்படிங்க என்னைக்காவது நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இல்லை, நீங்கள் அதை எதுவுமே செய்யாமல் படைக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை நீங்கள் தெரிஞ்சிக்காம உங்களுடைய வாழ்க்கையையும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆத்மாவையும் நீங்கள் வீணடிச்சிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற யோசிச்சுப்பாரு. மனிதனாக இருக்கிற நாம் எல்லாருமே தேவனை மகிமைப்படுத்துவதான் நாம் படைக்கப்பட்டதற்கான மிக முக்கியமான நோக்கம். அதை நாம் செய்யலை அப்படின்னா நமக்கும் மிருகங்களுக்கு வித்தியாசம் இல்லாமல் இருக்கும். பிரியமானவர்களே, நாம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யோவான் 12வது அதிகாரம் 48வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து பேசும்போது இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு சொன்ன விஷயம், நான் சொன்ன வசனம்தான் உங்களை நியாயம் தீர்க்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கார்.
அப்போ நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தைக்கு பயந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் வாழும்போது நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். நாம் தேவனை மகிமைப்படுத்தும் போது, அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது, நாம் படைக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை நாம் செய்கிறோம். அப்போ இந்த நம்பிக்கையின் சங்கீதங்கள் அப்படிங்கிற தொடரில் இந்த சங்கீதம் 96 நமக்கு கிடைச்ச நம்பிக்கை, நாம் படைத்தவரை மகிமைப்படுத்தணும். நாம் படைத்தவரை மகிமைப்படுத்தணும் அப்படின்னா அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியணும், அவருக்கு நாம் பயப்படணும். ஏன்னா அவர் தான் நம்மளை படைத்தவர். அவருடைய வார்த்தைக்கு நாம் நடுங்கணும். நாம் நாமே சுய பரிசோதனை செய்து பார்ப்போம். நீங்கள் உங்களை நீங்களே சுய பரிசோதனை செஞ்சு பாருங்கள். நீங்கள் செய்கிறது, நீங்கள் தேவனுக்காக செய்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் அது தேவனுடைய வார்த்தையின்படி இருக்கிறதா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. சத்தியத்தை தெளிவாகவும் எளிமையாகவும் சத்தியமாகவும் தெரிந்து கொள்ள விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளவும். எங்களிடம் ஆவிக்குரிய புத்தகங்களும் விளக்க உரையும் டிராக்குகளும் இருக்கின்றன. எங்களை தொடர்பு கொள்வதன் மூலமாய் இலவசமாய் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பிரதர் செலின் 9790234583 மற்றும் 784502183.